ஹாய் ஆஃப்டர் அ லாங் கேப் ஒரு புது வீடியோ போடலான்னு யோசிச்சிருக்கேன். இந்த கேப் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாளுன்றதை விட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலேயே ஆயிடுச்சு. சரி மறுபடியும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதனால் வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இந்த வீடியோ எதை பற்றினது பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கத்தாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணேன். இது வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து வீட்டில் வந்து நம்மக்கிட்ட மாடு இருக்குது. ஸோ வீட்லேயே நம்ம பால் கறக்கிறதுனால பால் காய்ச்சும் போதெல்லாம் அந்த ஆடையெல்லாம் எடுத்து வச்சு நெய் காய்ச்சி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இது ரொம்ப நாள் எடுத்து வச்ச ஆடை. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆடையை எடுத்து நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுருவேன். டீஃப்ராஸ்ட் பண்ணுவேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நார்மல் வாட்டரை ஆட் பண்ணி மிக்சியில் வந்துட்டு ஒரு பல்ஸ் மோட் கொடுத்தோன்னா ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் நல்லா வந்து கிரைண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது வந்து இப்போ தான் நான் அடுப்பில் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறி நமக்கு வந்து பால் எப்படி திரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதுவும் திரியிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். சில நேரம் வந்து அடி பிடிச்சிடும். ஆக்சுவலி நான் நிறைய டைம் வந்துட்டு நெய் காய்ச்சிருக்கேன். இது வந்து ஊருக்கு போகணுன்றதுனால என் வீட்டுக்காருக்கு சுத்தமான ஆர்கானிக்கான பசு நெய் வேணும் அப்படின்னு சொன்னதுனால இதை வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு காய்ச்சணும். ஆனால் என்ன நடந்ததுன்றதை நாங்கள் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இது வந்து ஊருக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போடும் அப்படின்றது ஃபுல்லாத்தையும் ஒரு நாள் நான் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து 1 வீக் லீவில் வந்து வந்தார். ஆக்சுவலி அவருக்கு தஞ்சாவூரில் கொஞ்சம் வேலை இருக்குன்றதுனால அங்கேயும் போயிட்டு அந்த லாஸ்ட் மினிட் பர்ச்சேசிங், அந்த லாஸ்ட் மினிட் பேக் பண்ணுறது தான் எல்லாமே இருந்தது. எல்லாமே ஹரிபரி, எதுவும் ரிலாக்ஸிங்கான வேலையே கிடையாது. கடைசி வரைக்கும் வாங்கிறதாவே இருந்தது. போகிற வரைக்குமே ஆர்டர் போடு கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருந்து அக்கா வீட்டுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து ஏர்போர்ட் கிட்ட அப்படின்றதுனால அங்கே தான் போய் ஃபுல் பேக்கிங்கும் நடந்தது. நல்லபடியாக கடவுள் கிருபையினால் வந்து நல்லபடியாக ஒரு இடத்துலையும் செக்இன்லேயும் சரி, இமிக்ரேஷன்லேயும் சரி, செக்யூரிட்டி செக்லேயும் சரி நல்லபடியாக போனோம். கேட் வரைக்கும் நல்லா போய் ஆக்சுவலி இன்ஃபேண்ட் பேபி இருக்குன்றதுனால நமக்கு வந்து வீல் சேருக்கு அப்புறம் நம்மளை அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாங்கள் போயிட்டோம். ஷெர்வினுக்கு வந்துட்டு ஏரோப்ளேனை பார்த்ததுலேருந்து ஒரே சந்தோஷம். அவன் அடிக்கடி வானத்தில் பார்த்துட்டே இருப்பான். அவன் முக்கால்வாசி அவனுக்கு வந்து நிறைய இந்த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ் டாய்ஸ் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ஏரோப்ளேனை பார்த்ததுலேருந்து ஒரே சந்தோஷம். ஃபஸ்ட்டே வேறு எங்களை உள்ளே அனுப்பிட்டாங்களா, ஜன்னலில் பக்கத்தில் வேறு ஒரு ஃப்ளைட் இருந்தது. அதை எட்டி எட்டி பார்த்து ஒரே சந்தோஷம். அவங்க அண்ணன் பார்க்குறதில் பார்த்து இவனுக்கு இன்னும் சந்தோஷம், சின்னவனுக்கு. 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து விடிய காலையில் 4 மணிக்கு. இது வந்து ஜூன் 30 அன்றைக்கி நாங்கள் கிளம்புனோம். ஸோ ஏர்லி மார்னிங் ஜூலை 1 ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு. நாங்கள் வந்து டைரெக்டாக போல் கனெக்டிங்கில் தான் போனோம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபிக்கு போகிறோம். அபுதாபிலேருந்து நம்ம வந்து தோகா போனோடனே நான் கரெக்டாக திங்ஸ் ஓவராக நாங்கள் கையில் எதுவும் வச்சுக்கவே இல்லை. பேபி இருக்குது அப்படின்றதுனால சரின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு ஷோல்டர் மேலே மட்டும் பேக் மட்டும் என் ஹஸ்பண்ட் வச்சுருந்தார். அதை நான் வந்து கால் கீழே சப்போர்ட்காக வச்சுருந்தேன். ஏன்னா குழந்தைய கையிலேயே வச்சுருக்கணும், ஃபீட் பண்ணணும் அப்படின்றதுனால பேக்கை கீழே போட்டுட்டு பேக் மேலே என் கால் இருந்தது. அப்படி இருந்ததுனால தான் என்னால் பேபியை நல்லா சப்போர்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எங்களுக்கு ஃபுட்டு வந்து சீக்கிரமாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து நான்வெஜ்ஜு எடுக்கலை, வெஜ்ஜு தான் எடுத்தோம். எங்களுக்கு வந்து கிச்சடியும் ப்ளஸ் உளுந்த வடை, சாம்பார், அப்புறம் வந்து அந்த பன்னு, ஜாம், ஜூஸ் இதெல்லாமே கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. என் பையன் தான் சாப்பிடவே இல்லை. அவன் நல்லா தூங்கிட்டே இருந்தான். சரி நாங்கள் அதை மட்டும் நான் டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் இட்லி எல்லாம் செஞ்சு நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நாங்கள் கிட்டத்தட்ட மதியம் வந்து அபுதாபி போகிறோன்றதுனால நமக்கு லஞ்ச் அங்கே இருக்காது. ஃப்ளைட்டில் இது டிஃபன் கொடுத்துட்டாங்க, நமக்கு அங்கே லஞ்சு இருக்காதுன்றதுனால நாங்கள் வந்து எங்கள் அக்கா வந்து எனக்கு புளி சாதம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே போய் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். எங்கள் 3 பேருக்கு வந்து புளி சாதம் கரெக்டாக இருக்கும். ஆனால் சின்ன குழந்தைக்கு வந்து நான் வந்து செர்லக் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா ஏர்போர்ட்டில் வந்து நமக்கு
வார்ம் வாட்டர்லாம் நல்லா கிடைக்கும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ப்ளஸ் வந்து இட்லியும் வந்து ஓரளவுக்கு தாங்கும், கெட்டு போகாது. அதனால் நான் இட்லியும் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா நமக்கு பால் கிடச்சிதுன்னா கூட பாலில் பிசைஞ்சு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓரளவுக்கு ப்ரிப்பராக தான் போனோம். கடவுள் கிருபையினால் நல்லபடியாக போய் சேர்ந்தோம். நான் வந்து விண்டோ சீட்டில் தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா குழந்தைய சென்டராக உட்கார வச்சுருந்தோம். நான் எப்போவுமே வந்து மோஸ்ட்லி வந்து தூங்கிடுவேன். ஃபஸ்ட் டைம் போகும்போது மட்டும்தான் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த தடவை வந்து சரியாக தூக்கம் வரல. நமக்கு விடிய காலையிலன்றதுனால எப்போவுமே நார்மலாக விடிய காலையில் முழிப்பு வரும்ன்றதுனால நான் எழுந்துட்டேன். சரி எட்டி பார்ப்போம் என்ன தான் இருக்குன்னா, ஒரு 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 செகண்ட் கூட இருக்காது. அதுக்குள்ளே ஒரு ஃப்ளைட்டு அப்படியே போகுது, பக்கத்துலேயே போகுது. அது எனக்கு ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்தது. நம்ம ரோட்லலாம் எப்படி ட்ராவல் பண்ணுறோம், கார், ஸ்கூட்டர் நம்ம பக்கத்தில் போகிற மாதிரி நிறைய ஃப்ளைட், கிட்டத்தட்ட நான் ஒரு 5, 6 ஃப்ளைட்டுக்கு மேலே பார்த்துட்டு சரு பக்கத்தில் ஃப்ளைட்டு பறக்குது மேலே அப்படின்றது கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருந்தது. யாருன்னா புதுசாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா டே டைமில் போங்க. நீங்கள் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்கலாம். நைட்டில் வந்து நம்மளால் எந்த வியூவும் பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து நாங்கள் அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். வீட்டிலேருந்து செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சு அந்த புளி சாதம், அப்புறம் வந்து சிப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போவேன். ஸ்நாக்ஸ் எல்லாமே குழந்தைங்க இருக்கிறதுனால நான் மஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். ப்ளஸ் அந்த கிச்சடி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது என் பையனுக்கு சின்ன குழந்தைக்கு வந்து கரெக்டாக இருந்தது. காரம்லாம் இல்லை. அதனால் அதை அவனுக்கு கொடுத்துட்டு நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு, சரி அங்கே வந்து குழந்தைங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டோம், ஃப்ளைட்லேயே ரொம்ப நேரம் அடைஞ்சிருந்தாங்களேன்னு அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் குழந்தைங்க விளையாடிட்டோன்னு நாங்கள் அந்த மூட்லேயே இருக்க ஆரம்பிச்சிட்டோம். விளையாடிட்டோம். ஆனால் வந்து தோஹாவுக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. கேட் ஓப்பன் ஆகிட்டுருக்குன்னு நாங்கள் கவனிக்கல. நாங்கள் ஜாலியாக உட்காந்து இந்த ரோலிங் சேரில் உட்காந்து சின்ன குழந்த மாதிரி நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரி வீடியோஸ் எடுக்கலான்னு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்களை வந்து எங்கள் பேர் கூப்பிட்றாங்களா, அனௌன்ஸ் பண்ணுறாங்களான்றது கூட நாங்கள் கவனிக்கவே இல்லை. ஏன்னா அந்த ஏர்போர்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சரி ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க டு தோஹான்னு. பேகு குழந்தைங்கள எல்லாத்தையும் தூக்கிட்டு உடனே க்ளோஸ் ஆக போகுது, வண்டியை எடுக்க போகிறாங்க. அவசரமாக ட்ராவல் பண்ணி போனால் நல்லபடியாக தோஹா போய் சேர்ந்து. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட்